எனக்கு என்ன பண்றது யாராண்ட சொல்றதுன்னே தெரியலப்பா. அதனாலதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சொன்னேன். தாமரை பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் குத்துனுக்குறாங்க ஐயா. ஆனா அவங்க என்ன கண்ணு முழிக்கல. பிரஷர் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. சரி, ராணிக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? அவ வயித்துல இருக்க பாப்பாக்கு ஒண்ணு இல்ல? தெரியல தம்பி. டாக்டருங்க அவ கோமாக்கு போயிட்டான்னு மட்டும் தான் சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. சரி சரி, நீங்க அவங்க கூடவே வந்து பாத்துக்கோங்க. இப்படியாவது இன்ஸ்பெக்டர் கேட்டு அங்க வர பாக்குறோம். சீக்கிரம் வாங்க தம்பி, எனக்கு ரொம்ப பயமாகுது. சரி இல்ல, நீங்க தைரியமா இருங்க, பயப்படாத. சார் அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன்ல, என்னைய விட்டுருங்க. அது உன்னை விடுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உன்னை வச்சு எவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியதுக்கு தெரியுமா? சித்தார்த்தி அந்த கிழவனையும் நான் சொல்ற இடத்துக்கு வர வைக்கணும். அதையும் நீ தான் செய்யணும். இங்க பாரு, ஏதாவது புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சு என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண, உன் கதையை முடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, சித்தார்த்தையும் கிழவனையும் பொண்ணு புதைச்சிருவோம். டாக்டர் தான் சார், இப்படி எங்களை அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். எங்க பாட்டியும் ராணியும் முடியாம இருக்காங்க சார். நீங்களே கேட்டீங்கல்ல. இங்க பாருங்க சித்தார்த், அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த கைதிய அப்படியெல்லாம் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த ஜான்சி மேடம் சொன்னாங்கன்னு தான் உங்க மேல எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்கேன். அதுவே ரிஸ்க் தான். இப்ப உங்களை நான் வெளியில கூட்டு போய் ஒருவேளை நீங்க தப்பிச்சு போயிட்டீங்கன்னா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க தப்பிச்சு போறதுக்கு 2 உயிரோடைய விளையாடுவோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். என் மனைவி ரொம்ப வயசானவ, என் பேத்தி கர்ப்பமா இருக்கா. அவங்க 2 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க பார்த்துட்டு மட்டும் வந்துடுறோம். வேணும்னா நீங்க கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க, நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சறதுல ஒரு யூஸும் இல்ல. என்னால உங்களை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போக முடியாது. இது என்னுடைய வேலைக்கு நானே உழ வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். சார் 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 ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஜான்சி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார். நான் உங்ககிட்ட பேசுறேன் சார், ப்ளீஸ் சார். அட என்ன சித்தார்த், ஆவுனா ஜான்சி மேடம் சொல்றீங்க? அவங்களும் என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் தானே. அவங்க சொன்ன மரியாதைக்காக தான் உங்க மேல இன்னும் எஃப்ஐஆர் எழுதாம இருக்கேன். புரிஞ்சுக்கங்க சார். ப்ளீஸ் சார், இன்சி கேக்குறோம் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னையா? ஒரே ஒரு நிமிஷம் வாங்க சார், தனியா பேசணும். இருங்க வரேன். சார் சார் ப்ளீஸ் சார், கெஞ்சி கேக்குறோம் சார். சார் தாத்தா, என்ன தாத்தா இவரு? சார்